இப்படி கருத்து கருத்துன்னு அநியாயமா கருத்து சொல்லி எங்களை வறுத்தெடுத்து புட்டீங்களேயா. இப்படி தாங்க விடுதலை 2 படத்தை பார்க்கும்போது இருந்துச்சு. இன்னைக்கு விடுதலை 2 படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் விடுதலை 1 மாதிரி பயங்கர மாசா இருக்கும் அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம். ஆனா அந்த எதிர்பார்ப்பை இந்த படம் பூர்த்தி பண்ணுச்சா இல்லையா அப்படின்றத இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பார்க்கலாம். இந்த படத்தோட கதை விடுதலை 1ல இருந்து அப்படியே வந்து கண்டினியூ ஆகுது. விடுதலை 1 படத்தை எப்படி முடிச்சிருப்பாங்க? கரெக்ட்டா விஜய் சேதுபதி அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதோட தான் அந்த படம் வந்து முடிஞ்சிருக்கும். இந்த படம் எப்படி ஆரம்பமாகுது அப்டின்னா, அரெஸ்ட் பண்ணியிருக்கிற விஜய் சேதுபதிய ஒரு இடத்துல வந்து வச்சிருக்காங்க. அப்ப போலீஸ் என்ன நெனைக்கிறாங்க அப்டின்னா, இவர் வேற பெரிய ஆளு. இவர இந்த இடத்துலலாம் வைக்கக்கூடாது. இவர எப்படியாவது வேற இடத்துக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணணும். அதுதான் சேஃப் அப்டின்னு, இது மாரி வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ண முயற்சி பண்றாங்க. அந்த சமயத்துல தான் விஜய் சேதுபதி யாரு அப்படின்ற கதைய வந்து சொல்றாங்க. சாதாரண வாத்தியாரா இருந்தவரு, எப்படி இவ்ளோ பெரிய குழுவுக்கு வந்து தலைவரா வந்து மாறுறாரு? சாதாரணமா இருந்த மனுஷன் போராளியா மாறுனதுக்கு என்ன காரணம் அப்படின்றத இந்த படத்துல வந்து சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம, அரெஸ்ட் பண்ணியிருக்கிற விஜய் சேதுபதிய போலீசார் என்னதான் வந்து பண்றாங்க? கடைசியில இவருக்கு என்ன நடக்குது அப்படின்றத சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதையா வந்திருக்குங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, மரண ஸ்லோங்க. கருத்து கருத்துன்னு மாத்தி மாத்தி கருத்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இத வந்து பார்க்கும்போது நமக்கு பயங்கரமா போர் அடிச்சிருச்சு. "எப்பா கருத்த தாண்டி வேற ஏதாவது சொல்லுங்கப்பா" அப்படின்னு தான் நம்ம வந்து மைண்ட் செட்ல உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப பார்க்கும்போதும் ஒரு பக்கம் பக்கு பக்குன்னு தாங்க இருந்துச்சு. எங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாரி இதுலயும் நெறைய கருத்த சொல்லிருவாங்களோ அப்படின்னு தான் பயந்து போய் உட்காந்துருந்தோம். ஆனா செகண்ட் ஹாஃப கொஞ்சம் டீசென்ட்டாவே எடுத்து முடிச்சுட்டாங்க. இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்டின்னா, விஜய் சேதுபதி தாங்க. எப்படி விடுதலை 1 படம் முழுக்க முழுக்க சூரியோட படமா இருந்துச்சோ, அதே மாரி இந்த படம் வந்து முழுக்க முழுக்க விஜய் சேதுபதியோட படமா வந்திருக்கு. ஏன்னா இந்த படத்துல மனுஷன் எல்லா படத்துலயும் நடிச்ச மாரி வேற லெவல் ஆக்டிங்க வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. ஒரு சூப்பரான ஆக்டிங்க வெளிப்படுத்தி எல்லாரையுமே ரசிக்க வச்சிருக்காரு. இதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவா வந்திருக்கு. இந்த படத்துக்கு இருக்கிற இன்னொரு பாசிட்டிவ் என்ன அப்டின்னா, இந்த படத்துல மேக்கிங்ல மிரட்டி விட்டுட்டாங்க. எப்பயும் போல வெற்றிமாறன் படத்துல எப்படி மேக்கிங் இருக்குமோ, அதே மாரி இந்த படத்துலயும் மேக்கிங் ரொம்ப சூப்பரா வந்து பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே இந்த படத்தோட பாசிட்டிவா இருக்கு. ஆனா இந்த படத்தோட பெரிய நெகட்டிவ் என்ன அப்டின்னா, இந்த படத்துல மேக்கிங்ல கான்சன்ட்ரேட் பண்ண அளவுக்கு ஸ்கிரீன் பிளேல கான்சன்ட்ரேட் பண்ணவே இல்லங்க. பயங்கரமா கோட்ட விட்டாங்க. ஏன்னா எப்பயுமே வெற்றிமாறன் படத்த பார்க்கும்போது, அந்த படத்துல ஸ்கிரீன் பிளே தான் பயங்கர ஸ்ட்ராங்கா வந்து இருக்கும். அவரோட படத்த பார்க்கும்போதே ஒரு மிகப்பெரிய விறுவிறுப்பு வந்து கிரியேட் ஆகும். அடுத்து என்ன நடக்க போது, என்ன நடக்க போது அப்படின்னு நமக்கு அப்படியே ஒரு எக்ஸைட்மென்ட்டோடயே வந்து இருக்கும். ஆனா இந்த படத்த பார்க்கும்போது சுத்தமா அந்த எக்ஸைட்மென்ட்டே இல்லங்க. இந்த படத்த பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் பார்க்குற மாரி தான் இந்த படத்த பார்க்கும்போது நமக்கு வந்து தெரிஞ்சுச்சு. மத்தபடி இந்த படத்துல எதுவுமே சுவாரஸ்யமா இல்ல. ஒட்டுமொத்தமா நம்ம விடுதலை 1 கூட கம்பேர் பண்ணும்போது, அத விட இந்த படம் நல்லா இருக்கான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாதுங்க. அந்த படத்து கூட கம்பேர் பண்ணும்போது, இது ஒரு சுமாரான படமா தான் வந்திருக்கு. நீங்க இந்த படத்த பார்த்திருந்தீங்க அப்டின்னா, இந்த படம் எப்படி இருக்கு அப்டின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃபிரெண்ட்ஸ்.